விளையும் பயிர் முளையில் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். விளையும் பயிர் முளையில் என்பார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விதையை விதைக்கின்ற பொழுது நல்ல நிலம் பார்த்து அதற்கு தேவையான மண் வளம், அதே மாதிரி நீர் வளம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த விதையை விதைக்க வேண்டும். அதே மாதிரி வளர்ந்து வருகின்ற பொழுது அதை பாதுகாக்க வேண்டும். இதுதான் விதை விளைத்தல், விளையும் பயிர் முளையிலே திறன். எல்லாவற்றையும் நாம் மறந்து விட்டோம். மறந்த காரணத்தால் பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மிகப்பெரிய சொத்து என்பது குழந்தைகள். குழந்தைகளுக்கெல்லாம் இன்று சரியான வழிகாட்டிகள் கிடையாது. குடும்பத்திலே கிடையாது, சமுதாயத்திலே கிடையாது, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களிலும் கிடையாது. அதாவது இன்றைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஆகிவிட்டது. குழந்தைய மடியில் கிடத்தி குளிக்கின்ற பொழுது சிரிப்பதும், உணவு ஊட்டுகின்ற பொழுதும் சிரிப்பதும், அதே மாதிரி விளையாட்டு சொல்லி பாடல்கள் பாடி அவர்களை என்ன செய்கிறோம், வளர்த்த காலங்கள் தாலாட்டு, அதே மாதிரி உணவு ஊட்டுகின்ற நேரத்தில் நிலவினை காட்டி அம்புலிமம்மா கதைகளை சொல்லி பாட்டு பாடி அந்த குழந்தைகளெல்லாம் வளர்த்த காலங்கள் போய்விட்டது. இப்பொழுது நாம் இயந்திர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லப்போனோம்னா, குழந்தைகளை நாம் எப்படி வளர்ப்பது என்பதை மறந்தே விட்டோம் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்னென்னா, குழந்தை வளர்ப்பில் யாருக்கும் அக்கறை இல்லை என்று சொல்ல முடியாது, கவனம் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு தாய் தந்தையர் ஆண் பெண் இருவருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு வீட்டில் இருக்கின்ற வேலைகளும் ஒரு சுமையாக இருக்கிறது. அதை கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பொழுதுபோக்கு தேவைப்படுகிறது, பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும். அப்படி பொழுதுபோக்கு தேவைப்படுகின்ற பொழுது அவர்களெல்லாம் கையில் செல்லை வைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பொழுதை போக்கிக் கொள்கிறார். முன்னாடியெல்லாம் பக்கத்து வீட்டில் பேசுகிறது, படிக்கிறது, அதே மாதிரி புத்தகங்கள் படிப்பது, மற்ற வேலைகள் செய்வது, மற்ற சிறு சிறு விளையாட்டுகளை விளையாடுவது என்பதெல்லாம் இருந்த காலம் மாறி போய் இன்று என்ன ஆகிவிட்டது, எல்லாம் கையிலே செய்யும். அதனால் குழந்தை அழுதுச்சுன்னா கூட அந்த குழந்தையை கட்டுப்படுத்துவதற்கான தைரியம் இல்லை என்று சொல்ல முடியாது. அது என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தையினுடைய கையில் ஒரு செல்லை கொடுத்து விட்டு அவர்கள் ஒரு செல்லை பார்க்கிறார்கள் அல்லது ஒரு வேலையை பார்க்கிறார்கள். அதனால் இந்த பதிவு மிக மிக அத்தியாவசியமானது. நம்முடைய சொத்து என்று சொன்னோம் குழந்தைகள். காரணம் என்னென்னா, அது வளர்ந்து நீ வளர்ந்து மலமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் நிழலில் தாங்க வைப்பேன் அன்பு மகனே என்று ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி இந்த குழந்தைகள் எப்படி வளர்கின்றன அப்படிங்கிற நேரத்தில் நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்வார்கள், தாய் கருவில் இருக்கின்ற பொழுதே குழந்தை என்ன செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. உடலால் மட்டும் கிடையாது, அறிவினாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதை பார்க்கிறார்களோ தாய்மார்கள், எதை செய்கிறார்களோ, எதை கேட்கிறார்களோ, எதை பேசுகிறார்களோ அதுவும் அந்த குழந்தை கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கு தெரிகிறது. அதனால் அந்த தாக்கமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இன்றைக்கி சிறந்த மருத்துவமனைன்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், கருவுற்றில் இருக்கின்ற காலத்தில் நல்ல பாடல்களை கேளுங்கள், நல்ல கதைகளை கேளுங்கள், நல்ல படங்களை பாருங்கள், உங்களுடைய வீட்டில் உங்களை மகிழ்விக்கக்கூடிய படங்களை, இயற்கை காட்சிகளை மாட்டி வையுங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் உண்மை. கருவுற்ற காலத்திலிருந்தே இதெல்லாம் செய்தால் அந்த குழந்தை என்ன செய்யும், நன்றாக வளரும். அதுக்கும் அறிவு, பண்பு, பக்குவம் இவைகளெல்லாம் உண்டு. குழந்தைக்கு பால் ஊற்றுற நேரத்திலேயே எல்லாத்தையும் ஊட்டினார்கள் என்று முன்னாடி சொல்வார்கள். இன்றைக்கு பால் ஊட்டுவது கூட குறைந்து விட்டது. இன்னைக்கு அதையே என்ன செய்கிறாங்க, ஒரு விளம்பரப்படுத்தி தாய் பால் ஊட்டுதல், தாய் ஏன் பால் ஊட்ட வேண்டும், அதனால் என்ன நன்மைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் பிரபலமான மனிதர்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் தேசத்தந்தை காந்தியடிகளை நிறைவு பெறும். காந்தியடிகள் சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் என்ன செய்வார்,
நம்முடைய புராண கதைகளை இதிகாச கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை வளர்ப்பார். அப்படி வளர்க்கின்ற காரணத்தால் தான் ஹரிச்சந்திரன் கதையை கேட்டதால் காந்திஜி சத்தியவானாக வாழக்கூடிய ஒரு காலத்திலே அவர் வாழ்ந்தார். காரணம் என்ன, இந்த கருவில் மட்டும் இல்லை, நான் வளர்ந்து வருகின்ற பொழுது தயார் சொல்லிக் கொடுத்த அந்த கதையானது, ஹரிச்சந்திரன் கதையானது, தானும் இது போன்று ஒரு சத்தியவனாக, தர்மவானாக, பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய மனதிலே உருவாக்கியது. அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி, அந்த அம்மா சத்ரபதி சிவாஜியை கருவில் சுமக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த இடம் காடுகளான இடம். அதாவது எதிரிகளுடைய தாக்குதல் எந்த நேரத்தில் வரும், அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்றே நினைத்தார்கள். அப்படி அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக தன்னை வருத்தி, தான் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னந்தனியாக காட்டிலே தனக்கு ஏற்பட்ட சுமைகளெல்லாம் துன்பங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கின்ற பொழுது ராமாயணத்தை சொன்னார்கள், மகாபாரதத்தை சொன்னார்கள், கிருஷ்ணனை சொன்னார்கள், ராமனை சொன்னார்கள், ஆஞ்சநேய பெருமானை சொன்னார்கள், லட்சுமணனை சொன்னார்கள், பரதனை சொன்னார்கள். அதே மாதிரி அர்ஜுனன், பீமன், தர்மன் இவர்களெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். வளர்த்த காரணத்தால் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி தன்னுடைய 14 வயதிலேயே தன்னுடைய கூட இருந்த அதே வயது இளைஞர்களை திருத்தி ஒரு பெரிய படையெடுத்து கொரில்லா தாக்குதல் நடத்தி பீஜப்பூர் சுல்தானையே என்ன செய்தார், மிரள வைத்தார். அந்த இடத்தை பிடித்து கொண்டார். அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்ற நேரத்தில் உறவினராக இருந்தாலும் சரி, உற்றாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, பழகியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் எப்படி வரவேற்பது, அவர்களெல்லாம் எப்படி உபசரிப்பது, அவர்களிடம் எப்படி நன்மதிப்பை பெறுவது, அன்பு பாராட்டுவது என்பதெல்லாம் இன்று தெரியாமல் போய்விட்டது. இதெல்லாம் மிகவும் வேதனையான சம்பவம். அதனால தான் அண்ணல் காந்தியடிகள் சிறு வயதில் ஹரிச்சந்திரன் கதையை கேட்டதாலும் அஹிம்சை என்ற சிந்தனையை உருவாக்கி கொண்டதாலும் அவரால் என்ன செய்ய முடியாது, போராட்ட காலத்திலும் அஹிம்சவாதியாக அவர் வாழ்ந்தார். ஒத்துழையாமை இயக்கம் பெரிய இயக்கம், அதே மாதிரி என்ன வரிகொடா இயக்கம் இதெல்லாம் நடத்தினார். அதே மாதிரி அஹிம்சையில் இருந்தார், சத்தியவனாக இருந்தார். அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி 14 வயதிலேயே தன்னுடைய எதிரிகளை எதிர்கொண்டு ஒரு கோட்டையை பிடிக்கக்கூடிய துணிச்சல் வந்தது. அதனால் அவர் என்ன செய்தார், தன்னுடைய சிலம்பராயத்திலேயே ஹிந்து சாம்ராஜ்யம் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை இந்தியாவிலே நிறுவக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் படைத்த மன்னனாக உருவானார். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே சரியாக வளர்க்க வேண்டும். அதாவது உண்ணும்போது, உறங்கும்போது, அதே மாதிரி பால் ஊட்டும்போது, சோறு ஊட்டும்போது தாலாட்டு பாடினார்கள், பாடிக்கொண்டே இருந்தார்கள். அருமையான பாடல்கள்லாம் பாடினார்கள். அந்த குழந்தைகள் அவைகளெல்லாம் கேட்டு 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 மனதிலே பதிந்து, உடலிலே பதிந்து, உதரத்திலே பதிந்து அவர்கள் என்ன செய்தார்கள், தாங்களும் இது போன்று ஒரு பெரிய வீரனாக, பராக்கிரமசாலியாக, தேசத்திற்கு உழைப்பவராக, தேசபுத்திரர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள். இந்த கதைகளெல்லாம் நாம் சொல்வதிலே மறந்துவிட்டோம். அதனால் இன்றைக்கி என்ன செய்யணும், எல்லா பெற்றோர்களும் எல்லாருக்கும் உண்டு, பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்திற்கு அந்த படி உண்டு. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களெல்லாம் பள்ளிக்கூடங்களாக இல்லை. காரணம் என்னென்னா, ஆசிரியர்கள் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, அவர்கள் போக்கிலே போய் என்ன செய்யணும், அவர்களுக்கு பாடத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. அதே மாதிரி ஒரு கடுமையான சட்டம் உண்டு. என்னென்னா, குழந்தைகள் எந்த ஆசிரியர் மீதாவது குற்றம் சொன்னால், குறைகள் சொன்னால், புகார் அளித்தால் எந்த விதமான விசாரணையுமின்றி ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. வேடிக்கையான சட்டம், மிகவும் வேடிக்கையான சட்டம். பழைய காலத்தில் ஆசிரியர்கள் மீது பெற்றோர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது, மதிப்பு இருந்தது. அதனால் ஆசிரியர்கள் அடித்தாலும் குறை செய்தாலும் அவர்கள் தன்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் செய்வதில் கேட்பதே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், நல்ல பாடல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளையிலேயே நல்ல பாடல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
இன்றைக்கி சில குடும்பங்களில் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு யாராவது பெரியவர் போனாங்கன்னா, அறிமுகமானவர்கள் போனாலும் அறிமுகமில்லாதவர் போனாலும் என்னுடைய குழந்தை 100 திருக்குறள் சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். அது பெருமையாக நினைக்கிறார்கள். அது உண்மைதான். அதே மாதிரி என்னுடைய குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, அதற்கு நல்ல மந்திரங்கள் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல கீர்த்தனையை சொல்வார்கள், பாடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கான உண்மையான பெருமை. அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளெல்லாம் அந்த வயசில் பாடுது, மந்திரம் சொல்லுது, ஸ்லோகம் சொல்லுதுங்கிறது என்பதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், பிற்காலத்திலே அவர்கள் சிறந்த அறிவாளிகளாகவும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் அதைவிட சமுதாயத்தின் மீது பொறுப்பும் கடமையும் உரிமையும் உள்ளவர்களாகவும் அவர்கள் என்ன செய்ய முடியும், உருவாக முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கொண்டு கொள்ள வேண்டும். இது அது மட்டும் கிடையாது. எல்லோரும் குழந்தை மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் சிறு குழந்தைகள். இன்றைக்கி கபடி விளையாடுறோம். கபடி விளையாடுற நேரத்தில் உடல் வளம், உடல் நல்லா தைரியம் பெறுகிறது. அதே மாதிரி அந்த விளையாட்டு விடுகின்ற பொழுது உடற்பயிற்சி ஏற்படுகிறது. அதே மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு குழுவில் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ வேண்டும், விளையாட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடையே உருவாகிறது. அப்படி உருவாகின்ற பொழுது அவர்கள் சிறந்த குடிமக்களாக திகழக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேர் விளம்பரம், தான் வாழ்ந்தால் போதும், அரசியலெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி சினிமாக்கள் என்று சொல்லக்கூடிய சினிமாக்கள் தான். அந்த காலத்துல எல்லாம் வாராஜாவான்னு ஒரு படம் இருந்துச்சு. அதில் ஒரு குழந்தைகள், அந்த குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் பிச்சை எடுக்காமல் அடுத்தவர்களிடம் என்று கேட்காமலும், அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தான் உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வில் அந்த குழந்தைகள் ஓடி ஆடி எல்லோருக்கும் கதை சொல்லி, அந்த மகாபலிபுரம் பகுதியில் இருக்கின்ற மகாபலிபுரத்தை மையமாக வைத்திருந்த படம் பகுதியில் இருக்கின்ற கதைகளையும் சிற்பங்களையும் அந்த சிறப்புகளையும் காட்டி காட்டி அந்த குழந்தைகள் உணர்வதாக அந்த படம் உண்டு. அதே மாதிரி பழைய காலத்தில் நல்ல குடும்ப பாங்கான கதைகள், வீரமிக்க கதைகள், சுதந்திர போராட்டத்துமான கதை, வீரபாண்டிய கட்டபொம்மனெல்லாம் இன்றைக்கி யார் கேட்டா யார் பார்த்தா இதெல்லாம் இல்லாமல் இதை ஒரு கூட்டம் தங்களுடைய சுயநலத்திற்காக மறைத்து விட்டது, மறைத்து கொண்டிருக்கிறது. அதையே உண்மை என்று நாமும் என்ன செய்கிறோம், நினைந்து அவர்கள் பின்னாடியே போய்கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். தேசபக்தி உருவாக வேண்டும், தெய்வ பக்தி உருவாக வேண்டும், தர்மத்தின் மீது பக்தி உருவாக வேண்டும். அதே மாதிரி சிறு குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களே என்ன செய்ய வேண்டும், அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம் போன்ற நீதி நூல்களையும், அதே மாதிரி நாலடியார் போன்ற நீதி நூல்களையும், நல்ல நூல்களை பாடல்களை படித்து, அதே மாதிரி தேவாரம் திருவாசகம் போன்ற பக்தி நூல்களெல்லாம் படித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் படித்து இந்துள்ளதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய குழந்தைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு சொல்லி, அவர்களுக்கும் இந்த திறமை இருக்கிறது, அவர்களுக்கும் இந்த பயிற்சி இருக்கிறது, அவர்களும் இந்த நல்ல வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம், எங்களை பற்றி எங்களுடைய குழந்தையை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் என்ன செய்யணும், பெருமைப்படணும். சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு அந்த பெருமை உண்டு. அதே மாதிரி கோயிலுக்கு வர்ற குழந்தைகளிடம் சமய பெரியவர்கள் சான்றவர்கள் தாங்கள் மேடையில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த குழையில் பக்கத்தில் உட்கார்ந்து 5 கலக்கில் பாட்டு தெரியுமா, பாலிந்தறிஞன் பாட்டு தெரியுமா, தேவாரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமா, கதை தெரியுமா, சிவனை பற்றி தெரியுமா, திருமலை பற்றி தெரியுமா, முருகனை பற்றி தெரியுமா என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி நாமும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று செய்தால் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற அந்த வாசகத்துக்கு நாம் என்ன செய்யணும், அதாவது பசுமரத்தில் ஆணி அறிந்து எப்படி அது நன்றா பிடிப்பாகுமோ, பசுமரத்தில் ஆணி அறிந்தால் போல என்று சொல்வார்கள். அதற்கொப்ப இந்த சிறு வயதிலே இந்த எண்ணங்களை உருவாக்க வேண்டும். தாய் கருவுற்று இருக்கிற நேரத்தில் நல்ல கதைகள், நல்ல பாடல்கள், நல்ல செய்திகளை எல்லாம் கேட்க வேண்டும், பாட வேண்டும், பழக வேண்டும். அதே மாதிரி குழந்தை வளர்ந்த பிற்பாடு உண்ணும்போது உறங்கும்போது தாளாட்டி மற்ற பாடல்களை நாம் பாடி அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதே மாதிரி பள்ளி செல்கின்ற பருவத்திலிருந்து அவர்கள் படித்து முடித்து வெளியே வருகின்ற பொழுது
அவர்களுக்கு தேவையான அத்தனை நல்ல செய்திகளையும் தாயாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்து ஊட்ட வேண்டும். சிறந்த குடிமக்களாக, தர்ம பக்தியுள்ளவர்களாக, தேசபக்தியுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வணங்கி வருகிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அருள்நாயகி குரு சோதயம்.